ஈசானிம்மா ரொம்ப கஷ்டமாகுது அப்பாவுக்கு. அப்பா வண்டி ஓட்டக்கூடாது சொல்லிட்டாங்களா? பைக் டாக்ஸிலாம் ஓட்டக்கூடாதா? தெரியல. பைக் டாக்ஸிலாம் சட்டத்துக்கு புறமானது, ஓட்டக்கூடாது. அடுத்த தீர்ப்பு வர வரைக்கும் ஓட்டக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்படி மீறி ஓட்டினா போலீஸ் வந்து ஃபைன் போடுவாங்களாம். அப்பா என்னென்ன கேட்குறேன், இப்போது 3 கம்பெனிக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு பைக் டாக்ஸி இருக்குல்ல, ரேப்பிடோ தான், ரேப்பிடோ, ஓலா, ஊபர் அவங்கள பேன் பண்ண சொல்லுங்கள். தமிழ்நாட்டு தீர்ப்பு வரைக்கும் பேன் பண்ணுங்கள். பைக் டாக்ஸி யாருக்கும் ஒர்க் ஆகக்கூடாது சொன்னால் அவங்க க்ளோஸ் பண்ணால் நாங்கள் எதுக்கு ஓட்ட போகிறோம்? என்ன சொல்லலாம், நான் ஓட்ட மாட்டோம். அதுக்கு சொல்ல தமிழ்நாட்டு அரசுக்கு பயமா? தெரியலையே, பயம்தான் இருக்கு போல. அவங்க பெரிய பெரிய கம்பெனியில் நான் சொல்ல முடியாது போல. அப்புறம் இப்போ பைக்கு ஹெல்மெட் பண்ணணும்னா ஃபைன் 1000 ரூபாய், இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஃபைனு, எல்லாத்துக்கும் ஃபைனு, குடிச்சிட்டு ஓட்டினா ஃபைன், எல்லாத்துக்கும் ஃபைன் போட்டுவாங்க. ஃபைனு 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 லஞ்சமும் ஃபைனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. லஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கு. இல்லை, பின்னாடி ஹெல்மெட் போட்டா முன்னாடி ஹெல்மெட் போட மாட்டாங்க. தப்பு பண்ணுறவங்க ஒருத்தர் பழியை அனுபவிக்கிற ஒருத்தனா இது, புரியுதா? அவங்க வந்து அசால்ட்டாக இருக்கிறாங்க ஹெல்மெட் போடாமல். சரி, பின்னாடி இப்போ ஸ்பாட்டில் பிடிக்கிறாங்களா போலீஸ்காரங்க, பேனக்காரங்களா, ஹெல்மெட்டுக்கு என்ன அமௌண்ட்டை வாங்கி ஹெல்மெட் வாங்கி தலையில் மாட்டி அனுப்புங்க. எதுக்கு ஃபைன் போட்டு காசு வாங்குறீங்க? காசு வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? என்ன சொல்கிறா? அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டு அனுப்புங்க. இன்சூரன்ஸ் போடல, சரி இன்சூரன்ஸ் போடுப்பா, 1500 இன்சூரன்ஸ் வருதுப்பா, இன்சூரன்ஸ் போட்டு பேப்பர் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. அவ்வளோதான். யாரும் தப்பு குடிச்சிட்டு வராங்களா, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வராங்களா, அவனுக்கு எதுக்கு 10,000 ரூபா வாங்குறீங்க? 10,000 ரூபா கொடுத்து பாட்டு பிடிச்சி திருப்பி வருவோம். பணக்காரர் தான் பிடிச்சி 3 மாதம் ஜெயிலில் போடுங்க. கூட திருப்பி குடிப்பானா? பயம் இருக்குல்ல. ஃபைனு காசு வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சின்ன பசங்க வண்டி ஓட்டுறாங்களா, அவங்கள பிடிச்சி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடுங்க. 3 மாதம் போடுங்க. அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு பயம் வரும். பேரண்ட்ஸை போட்டு ஜெயிலில் போட்டால் குழந்தைங்க ஓடி போயிருப்பாங்க. தப்பு பண்ணுறவங்களை எடுத்து உள்ளே போடணும். தப்பு பண்ணுறவங்களை எடுத்து மற்றவங்களை பிடிச்சி கஷ்டப்படுத்துறீங்க.